திரு மாண்புமிகு அமைச்சர்கள் ராஜேஷ் அவர்களுக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று பாவேக்காவுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அவர் ஏற்கனவே சொன்னதை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தந்திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அமைச்சர் பதவி என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான ஒரு கருவி. எனவே ஒரு ஏறக்குறைய 60 ஆண்டு கழித்து அந்த வாய்ப்பு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்ற சக அமைச்சர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கான ஒத்துழைப்பை தந்து அவரோடு நெருக்கமாக இருந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்யவும், தமிழ்நாட்டை வளர்க்கவும் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்கள் சகாக்களோடு சேர்ந்து நிச்சயமாக பாடுபடுவார்கள். சார், ஏற்கனவே திமுக கூட்டணிலாம் இருந்தீங்க, அப்பெல்லாம் மக்கள் நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லை, அந்த காலத்தில் ஒன்றாக இருந்த தென்னிந்தியாலாம் ஒன்றாக இருக்கும்போது கூட்டணி இருந்தது. அதற்கு பிறகு கடந்த 50 வருஷத்தில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டுங்கிறது. கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருப்பது வரவேற்புக்குரியது தான். ஏன்னா ஒரே கட்சியோடு இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து ஆட்சியில் இருக்கிற போது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். எல்லோரோடையும் கலந்து பேசி எல்லா கட்சிகளுடைய வாக்குறுதிகள், எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியின் சார்பில் 2 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய 60 வருஷம் கழித்து. அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, அது மாதிரி இந்த அரசுடைய நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும், மக்களுக்கான நன்மைகளை செய்யவும், தமிழ்நாடு வளர்ச்சியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளவும், ஏழை எளிய நடுத்தர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மைகள் செய்யவும் அமைச்சர் பதவி என்பது ஒரு கருவிதான். அதன் மூலம் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக செய்வார்கள். மதசார்பற்ற கூட்டணியில் இருந்ததுக்கு பின்பாக இப்ப இந்த அரசுல பங்கேற்று அமைச்சர்ல பங்கேற்பதற்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. விமர்சனங்கள் எப்படி காங்கிரஸ்? இல்ல, விமர்சனங்கள் எல்லா காலங்களிலும்